விஜய் ரசிகர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 23 ரசிகர்களாக இருந்தால் நீங்கள் தொண்டர்களாக மாறப் போகிறீங்க. உங்களை திராவிட கட்சிகள் தற்குறின்னு கிண்டல் பண்ணுறத இனிமேல் கண்டுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. அது ஒரு பயத்தில் வளர்றது. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு நடிகனால் மரணடி வாங்கின கும்பல் இது. காசு கொடுக்காம கூடுற கூட்டத்தை பார்த்தாலே இவங்க எப்பவுமே பயப்படுவாங்க. இனிமேல் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் எதிரிகளை கண்டுக்காதீங்க, அவங்களுக்கு பதில் சொல்லாதீங்க. அதுதான் முக்கியம். தமிழ் சினிமாவில் விஜய் எந்தளவுக்கு பெருமைக்குரியவர்னா, தியாகராஜ பாவதற்கு அப்புறம் ஒரு தமிழனை இந்த தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் ஆக்கினதே கிடையாது. அப்படின்னா எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குதுன்னு பார்த்துங்க. தியாகராஜ பாவதற்கு அப்புறம் எம்ஜிஆர் மலையாளி, அதுக்கப்புறம் ரஜினி ஒரு மராத்தி, இது எல்லாத்தையும் மீறி இவ்வளோ பெரிய எதிரிகளுக்கு நடுவில் விஜய் ஜெயிச்சு வந்திருக்காருன்றது உண்மையிலே பெருமைப்பட்ட விஷயம். அதை விட பெருமையான விஷயம் என்னென்னா, கேரளாவில் மலையாளிகள் ஒரு தமிழனை ஒரு நடிகனாக கொண்டாடுறது ஒரு சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுறது பெரிய அதிசயம். இப்படி ஒரு தமிழனை தான் நீங்கள் இப்போ தலைவனை ஆக்கியிருக்கீங்க. ஏப்ரல் 23 அன்னைக்கு தான் நீங்கள் உங்கள் எதிரிகளுக்கு, தற்குறின்னு சொன்னவங்களுக்கு, பெண்களை கேவலப்படுத்தினவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க போகிறீங்க. விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு ஆணும் பொண்ணும் பூத்துக்குள்ளே இருக்கணும். அவங்க சேஃப்டியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். ஒருத்தரை கூட பயந்து வீட்டுக்குள்ளே இருந்துடக்கூடாது. அதுக்காக மூத்த ரசிகர்கள் கடுமையாக உழைக்கணும். தானாக விஜய்க்கு ஓட்டு வந்துடுன்னு, கூட்டம் சேர்கிற மாதிரி ஓட்டு வந்துடுன்னு வீட்டுக்குள்ளே இருந்துடாதீங்க. அதுக்கு திராவிடர்களும் நிறைய எதிரிகள் இருக்காங்க, யாருமே விட மாட்டாங்க. இவ்வளோ நாள் உழைச்சதை விட ஏப்ரல் 23 அன்றைக்கி உழைக்கிறது தான் தரமான உழைப்பாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பலனும் தரும். தாவேக தொண்டர்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. தமிழக அரசியலில் உங்களோட பொசிஷன் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. அதிமுகவோட தேவை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து ஆரம்பித்தது. கலைஞர் எப்போ இறந்தாரோ அப்போவே அதனுடைய தேவை முடிஞ்சு போச்சு. இப்போது அந்த இடத்துக்கு தான் நீங்கள் வர போகிறீங்க. அதிமுக இடத்த பிடிக்க போகிறீங்க. ஆனால் அது சுலபம் இல்லை. ஏப்ரல் 23 அன்றைக்கி நீங்கள் போடுற உழைப்பு தான் விஜயை, உங்கள் தளபதியை அந்த இடத்துக்கு கொண்டு வரப்போகுது. விஜய் சொன்ன மாதிரி திமுகவுக்கு அடுத்து இருக்க போகிறது தாவேக்கா தான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். அது உங்கள் உழைப்பில் தான் இருக்குது. உங்கள் தளபதிக்கு இதை விட சிறந்த பரிசை உங்களால் தர முடியாது, எந்த காலத்திலும் தர முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஏப்ரல் 23 எவ்வளோ முக்கியன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தாவேக்காவோட எதிர்காலத்தை, தலையெழுத்தை, ஏன் விஜயோட கௌரவத்தையும் காப்பாற்ற போகிற நாள். செய்வீங்களா? செய்யணும். உங்களுக்கு வேறு வழி இல்லை. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கலாம். ஏன்னா நானும் ஜூன் 22 பிறந்தவன் தான். நன்றி, வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிப்போம். 55+ இனமே. இது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.